ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் கார்த்திகை மாத சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே விசேஷமான நாள்னே சொல்லலாம். ஒவ்வொரு அமாவாசை நாட்கள்லேயும் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வலைகள் உச்சத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சீக்கிரமாகவே பழிச்சிடும். அமாவாசை தினத்தில் திருஷ்டி கழிக்கிறது, பரிகாரம் செய்கிறது, இந்த விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது அதற்குரிய பலன்கள் ரெட்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நம்முடைய கர்மவினை நீங்கிறதுக்கு நம்ம நிறைய பரிகாரங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள் செஞ்சுருப்போம். ஆனால் நம்ம செஞ்ச பாவங்கள் நீங்கிறதுக்கு ரொம்ப எளிமையான சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை எல்லாமே நம்ம முன்னோர்கள் சரியாக பின்பற்றி வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அவசர காலகட்டத்தில் அதை நம்மளால் பின்பற்ற முடியல, நம்ம மறந்துடுறோம். ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் இதெல்லாம். நம்ம வீட்டில் நம்ம செய்தாலே போதுங்க, நிச்சயமாக நமக்கு எந்த விதமான திருஷ்டிகளும் கெட்ட சக்திகளும் நம்மளை பாதிக்காது. அமாவாசை தினத்தில் தவறாமல் பித்ரு தர்ப்பணம் செய்யணும். கோவிலுக்கு போய் தர்ப்பணம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே எளிமையாக செய்யலாம். கட்டாயம் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைச்சி வழிபடணும். அது மட்டும் இல்லைங்க, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, பச்சரிசியும் வெல்லமும் கலந்து தானமாக கொடுக்கறது, இந்த விஷயங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக பித்ருதோஷம் நீங்கும். பித்ருதோஷம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, இதை நம்ம செய்யறதுனால நம்ம சந்ததிகளே நல்லா இருப்பாங்க. திருஷ்டி கழிப்பதற்கு ஒவ்வொரு அமாவாசையிலும் எலுமிச்சை பழத்தை 2ஆக வெட்டி அதில் குங்குமம் தடவி நிலைவாசல் பகுதியில் வைக்கணும். அது காஞ்சதுக்கு அப்புறம் யார் காலையும் படாத அளவுக்கு நம்ம தூக்கி போட்டுடலாம். இதனால் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய கெட்ட சக்திகள் நிச்சயமாக வராது, இது தடுத்து நிறுத்தும். அந்த அளவுக்கு அமாவாசை நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அதீத சக்தி இருக்குது. அமாவாசை அன்னைக்கு நம்ம குளிக்கும் பொழுது தண்ணீரோட கொஞ்சோண்டு கல்லுப்பு, வேப்பிலை, மஞ்சள் இதை சேர்த்து நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்தனையுமே நீங்கும். நம்முடைய முன்ஜென்ம பாவ வினைகளாக இருந்தாலும் சரி, இந்த ஜென்மத்தில் நம்ம தெரியாமல் செஞ்ச பாவங்களாக இருந்தாலும் நிச்சயமாக அது நீங்கும். உப்பு தண்ணீர் கங்கைக்கு இணையானதுன்னு சொல்கிறாங்க. கடல் நீரில் குளிக்கும் பொழுது எப்படி தோஷங்கள்லாம் நீங்கி நம்முடைய உடல் புத்துணர்ச்சி அடையுதோ, அதே போல் அமாவாசையில் இந்த குளியல் செய்யும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அத்தனையுமே வெளியேறும். அது மட்டும் இல்லை, தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறது வேறு. ஆனால் நீங்கள் குளிக்கும் பொழுது கொஞ்சம் கல்லுப்பும் அது கூட கொஞ்சம் எள்ளையுமே கலந்து குளிக்கலாம். அதுவுமே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து வித கெட்ட சக்திகளும் நீங்கும். நமக்கு முன்னோர்களோட ஆசி கிடைக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது நிச்சயமாக நம்ம பிடித்த பீடை, தர்த்திரியம் எல்லாமே ஒழியும். அது மட்டும் இல்லை, நம்ம கோல மாவு பயன்படுத்துறதை விட பச்சரிசி மாவு பயன்படுத்துறது நம்முடைய பாவங்களை போக்கும். எந்தளவுக்கு நம்ம எறும்புகளுக்கு தீனி போடுறோமோ அந்தளவுக்கு நம்முடைய கர்மங்கள் குறையும் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் எப்பொழுதுமே நம்ம கோலம் போடும்போது அரிசி மாவை யூஸ் பண்ணுறது நல்லது. நாளைய தினம் அமாவாசை நாளில் காலையில் கோலம் போட மாட்டோம். அமாவாசை திதி நம்ம தவசம் கொடுக்குறோம் இல்லையா நம்முடைய முன்னோர்களுக்கு, அப்போ நம்ம வாசலில் கோலம் போடக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் பொதுவாகவே நம்ம சாதாரணமாக கோலம் போடும் பொழுது கோலமாவுக்கு பதிலாக அரிசி மாவை நம்ம யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, அமாவாசையில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டு வாசலில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெல்லத்தை தூவி விடலாங்க. வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ அல்லது ஜீனியோ இது எது இருந்தாலும் சரிங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு நீங்கள் படுக்க போகலாம். மறுநாள் காலையில் பார்க்கும் பொழுது வெல்லம் அதை எல்லாத்தையுமே எறும்புகள் சாப்பிட்ருக்கும். அமாவாசையில் இப்படி எறும்புகளுக்கு தானம் செய்தோம் அப்படின்னா பாவங்கள் நீங்கி கர்மங்கள் குறைஞ்சி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தீரும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யலாம்.
தானத்தில் அன்னதானத்தை விட சிறந்தது எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய தானத்திற்கு பல மடங்கு பலன் உண்டு. அதனால் இல்லாதவங்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். நம்முடைய எல்லா பாவங்களுமே நீங்கும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒருத்தவங்களுக்காவது வயிறார சாப்பாடு வாங்கி கொடுக்கறது நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும். அப்படி எங்களால் வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க, நீங்கள் கொஞ்சோண்டு அரிசி மாவு, அது கூட கொஞ்சம் ஜீனியை கலந்து மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு கொண்டுட்டு போய் நீங்கள் போடலாம். அது லட்சம் பேருக்கு நம்ம அன்னதானம் கொடுத்த ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கிறதுக்கு அது வழிவகுக்கும். அமாவாசை நாளில் இதெல்லாம் நிச்சயமாக நம்ம செஞ்சுக்கிட்டு வரணும். அது மட்டும் இல்லை, நாளைய தினம் அதாவது அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு மதியம் சமையல் படைச்சிட்டு காகத்திற்கு சாதம் வச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. காகத்திற்கு சாதம் வைங்க, காகம் இல்லையா அதை பசுமாட்டிற்கு கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குருவிகளுக்கு அந்த குருவிகள், காகம் இவங்க எல்லாருக்கும் நீங்கள் தினமுமே இறை போடுவதுங்கிறது உங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உங்கள் வீட்டில் தேவையில்லாத வீண் விரயங்களை கட்டுக்குள்ளே கொண்டு வரும். இதெல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள். இதை செய்யும்பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் நமக்கு கிடைக்கும். அமாவாசை தினத்தில் மறக்காமல் இந்த விஷயங்களை நீங்கள் செய்து பாருங்கள். நாளைய தினம் நம்ம வேண்டக்கூடிய அனைத்துமே நமக்கு நடக்கும். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது, குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே செய்யுங்க. நம்மை பிடித்த கஷ்டம் எல்லாம் பறந்து போகும். நம்மை பிடித்த பீடை தரித்திரம் ஒழிந்து போகும். மறக்காமல் நாளைய தினம் அமாவாசையில் இது அனைத்தையுமே செய்யுங்க. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் குல தெய்வத்தின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி உண்டாகும். நன்றி.